உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒரு மிகச்சிறப்பான சிந்தனை. முதல்ல, கடவுளை உணர்வதற்கு 1000 கடல்களை தாண்ட வேண்டியதில்லை, 1000 மலைகளை ஏற வேண்டியதும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா? அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்படின்னா எங்கேயுமே போக வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. எங்கேயுமே போக வேண்டாம், உட்கார்ந்த இடத்துலையே நாம் உணரலாம். இறை என்பது உணர வேண்டிய ஒரு உணர்வு தானே தவிர கண்ணால் பார்த்தாக வேண்டிய ஒரு உணர்வு இல்லை அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ உணர வேண்டிய உணர்வுன்னா, அப்போ நம்ம வேறு இடங்களுக்கெல்லாம் தேடி 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 போயிட்டுருக்கோம், பரிகாரம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, மனசில் இருக்கக்கூடிய ஒட்டடையை அடிச்சிருங்க. மனசில் இருக்கக்கூடிய பாசி இருக்குல்ல, பாசி பிடிச்சி வழுக்கிற நிலமா இருக்குல்ல, அதை கொஞ்சம் சுத்தம் பண்ணி தேய்ச்சி விட்டு கழுவி விட்டுருங்க. மனசு அப்படியே வெள்ளை அடித்த மாதிரி வெளிச்சமாயிடுங்க. அதைத்தான் இன்றைக்கு வள்ளல் பிரான் ஒரு பாடலாக கொடுக்கிறார். ஒரு அனுபவத்தை சொல்கிறார் அந்த பாடலில். ரொம்ப வித்தியாசமான அனுபவம். நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அவர் தன்னுடைய அனுபவமாக இந்த பாடலில் ஏற்றி சொல்கிறாருங்கிறதா ரொம்ப அழகு. முதல்ல பாடலை பாருங்களேன். மேலை பார் சிவ கங்கை என்னுமோர் தீர்த்தம் தன்னையே, மேவி படியில் தவறி நீரில் விழுந்த என்னையே, ஏல துகிலும் உடம்பும் நனையாதெடுத்ததே ஒன்றோ, எடுத்து என் கரத்தில் பொற்பூன் அணிந்த இறைவன் நீ என்றோ. மெய்யருள் வியப்பு அப்படிங்கிற 6ஆம் திருமுறையில் 4967 பாடலாக இதை கொடுத்துருக்காரு. கங்கை தீர்த்தம் அப்படிங்கிறது நம்முடைய இந்தியாவில் புனிதமான ஒன்றாக எல்லோரும் கருதுவது. வெளிநாட்டுக்கு கங்கை தீர்த்தத்தை ஏற்றுமதி செய்யும் போது அதற்கான வரி கூட கிடையாது. அந்த அளவுக்கு அது வரி விதிப்பிலிருந்தும் தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். முந்தி காலத்துலலாம் வாழ்க்கையில் பல நிலைகள் இருக்குல்ல. முதல்ல இளமை பருவம், அப்புறம் திருமணம் செய்து கொள்வது, அப்புறம் வானப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க. அந்த வானப்பிரஸ்தத்தில் இல்லற கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கங்கைக்கு போகிறேன், காசி நோக்கி போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அதோடு அவர்களுடைய வாழ்க்கை கங்கையிலேயே நிறைவு பெறும். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நினச்சா கங்கைக்கு போயிட்டு வந்துடலாம். வள்ளல் பிரானும் அப்படி போயிருக்கார். அதுதான் இதில் ரொம்ப ஆச்சரியம். அப்படி போய் அந்த கங்கையில் தவறி விழுந்துட்டாராம். அடடா, அப்புறம் அப்படின்னு கேட்க தோணுது இல்லை. அப்புறம் என்ன நடந்ததுங்கிறத ஒரு பாடலாக இந்த பகுதியில் கொடுக்குறாரு. ஒரு சீன் கிரியேட் பண்ணுறாரு பாருங்களேன். வள்ளல் பிரான் காசிக்கு போகிறார், கங்கையில் முழுகிறாரு. முழுகணும்னு போகும்போது தவறி உள்ளே விழுந்துடுறார். அது வெறுமே உள்ளே விழுவது தானா? அதன் மூலமாக வள்ளல் பிரான் என்ன தகவலை சொல்கிறார், அது என்ன மறைபொருளை சொல்கிறது, அந்த ஓமை மூலமாக எதை சொல்ல வருகிறார், அதுதான் மிகப்பெரிய சிந்தனையை தூண்டுகின்ற கேள்வி. திரும்ப அந்த வார்த்தைகளுக்குள்ளே பயணித்தா வள்ளல் பிரான் சொல்லுவது கங்கையில் தவறி விழுவது மட்டுமல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். மேலை பார் சிவ கங்கை என்னுமோர் தீர்த்தம் தன்னையே, மேவி படியில் தவறி நீரில் விழுந்த என்னையே. மேலை பார் சிவ கங்கை என்னுமோர் தீர்த்தம் தன்னையேன்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏன்னா கங்கை மிக புனிதமானது, கங்கை மிக புனிதமானதுன்னு சொல்லி சொல்லி நானும் அங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுகிறார்கள். அப்படி நான் போனப்போ தவறி விழுந்துட்டேன் அப்படின்றார். அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? கங்கை என்பது புனிதமானது, எல்லா நீர்நிலைகளும் புனிதமானது. முதல்ல அதை நம்ம உணரணும். எல்லா நீர்நிலைகளும் புனிதமானது. ஏனென்றால் நம்முடைய உயிர்காற்றாக இருக்கக்கூடிய, உயிராக இருக்கக்கூடிய, நம்முடைய உடலுக்குள் ஓடக்கூடிய குருதியின் வடிவம் செந்நிறம். ஆனால் ஆறுகள் எல்லாம் வெள்ளையாக இருக்கக்கூடிய குருதி என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி பார்க்கும்போது கங்கை மட்டுமல்ல, காவிரி, பிரம்மபுத்திரா, சிந்து, எல்லா நதிகளும், எல்லா ஜீவ நதிகளும் புனிதமானது தான். நம்ம உள்ளங்கையில் ஓரளவு தண்ணி வச்சுக்கிட்டா அந்த தண்ணீரும் புனிதமானது தான். அதில் வேறுபாடே கிடையாது இல்லையா? ஆனால் இப்படியாக உயர்த்தி சொல்லப்பட்ட அந்த சொற்களைத்தான் வள்ளல் பிரான் கேள்வி கேட்கிறார். எல்லாமே புனிதமானது என்னும்போது நீ ஒன்றை மட்டும் மிக உயர்வாக சொல்லி மற்றதையெல்லாம் இழிவாக பேசுவது தவறுதானே. அதனால் நான் இந்த கங்கை உயர்ந்தது, கங்கை உயர்ந்ததுன்னு சொல்லி மற்றவர்கள், ஆகமக்காரர்கள், வைதிகர்கள் சொன்னதை கேட்டு நான் அங்கே போனேன். ஆனால் அங்கே வைதிகர்கள் செய்கின்ற அந்த அலப்பறை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நான் அவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு கங்கைக்குள்ளே கால் வைக்கும்போது தவறி உள்ளே விழுந்துட்டேன் அப்படிங்கிறார். பதைபதைப்பாகுது இல்லை, ஐயோ கங்கைக்குள்ளே விழுந்துட்டாரா அப்படின்னு. ஆனால் உடனடியாக காப்பாற்றுகின்ற ஒரு கரம் அவரை தூக்கி விடுகிறது.
அது எந்த கரம்? அதைத்தான் இதில் படிமமாக உள்ளுரை பொருளாக வள்ளல் பிரான் சொல்கிறார். எல்லோரும் ஏற்றி 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 சொன்ன கங்கையில் நான் போனேன் அதை நம்பி, ஆனால் கீழே விழுந்துட்டேன். கங்கைக்குள்ளே விழுந்த அந்த நொடியில் என்னை ஒரு கரம் தூக்கி பிடிச்சது, அதனால் எனக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு அப்படிங்கிறார். அந்த கரம் தூக்கி பிடித்த கரம் வெறுமே தூக்கி மட்டும் விட்டுச்சானா? இல்லையா. அதுக்கு ஒரு கதை சொல்றார் பாருங்க. மேவி படியில் தவறி நீரில் விழுந்த என்னையே ஏலத்துகிலும் உடம்பும் நனையாத அடுத்ததே ஒன்றோ. அவர் போட்டிருந்த உடை ஏலத்துகில், அது கூட நனையாம இவருடைய உடம்பும் நனையாம தடுத்து எடுத்ததே ஒன்றோ அப்படிங்கிறார். அது எப்படி தண்ணிக்குள்ள விழுந்தாலும் துணி நனையலை, இவர் உடம்பும் நனையலை? அதுதான் மிக முக்கியம். ஏனென்றால் ஜோதி, நெருப்பு, விளக்கு, வெளிச்சம் பக்கத்தில் இருந்தால் நாம் எந்த நீருக்குள் விழுந்தாலும் அடுத்த நொடி நம்முடைய உடம்பு காய்ந்துவிடும், நம்முடைய துகிலும் காய்ந்துவிடும். அப்படியாக இவருடைய மனசையும் துடைத்தெடுத்து வெளிச்சமாக்கி துகிலை காய வைத்து உடம்பையும் காய வைத்து அதன் மூலமாக மனசையும் தெளிவாக்கி சிந்தனையையும் காய வைத்த ஒன்றுதான் வள்ளல் பிரானை கைதூக்கி வெட்டியிருக்கிறது என்று சொல்ல. இந்த 3-4 வரிக்குள்ள இவ்வளோ அடர்த்தியான அர்த்தங்களை உள்ளே பொதிந்து 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 வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய சிந்தனையை விரிவாக்கி பார்க்கிறார் வள்ளல் பிரான். சரி, துகிலும் நனையலை, உடம்பும் நனையலை, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து எடுத்தாச்சு. அப்புறம் என்ன நடந்தது? நனையாது எடுத்ததே ஒன்றோ எடுத்து என் கரத்தில் பொற்பூன் அணிந்த இறைவன் நீ என்றோ. சரி, தூக்கி மட்டுமா விட்டுச்சு? என் கையில் பொற்பூன் அணி வச்சுது அப்படிங்கிறாரு. பொற்பூன் என்றால் என்ன? தங்கத்தில் ஒரு காப்பு போட்டுச்சு அப்படின்னா தங்கத்தினால் செய்யப்பட்ட காப்புக்கு மயங்குகிறவரா வள்ளல் பிரான்? இல்லை, அவரே ரசவாத வித்தை செய்து உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடியவர். அப்படின்னா இவர் பொற்பூன் அந்த இறை அணிவிச்சுது அப்படின்னு சொன்னால் அது வெறுமே தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு கடான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூன் தானா? அல்லது அந்த தங்கப்பூன் எத்தனை கிலோ இருந்தது? 5 கிலோவா 10 கிலோவா? எத்தனை கிலோ தங்கத்தில் பூன் போட்டாலும் மயங்குகிறவரா வள்ளல் பிரான்? அப்படின்னா இல்லை. பொற்பூன் அணிவித்தது என்றால் மனசை அப்படி துலக்கம் செய்தது. தங்கம் எப்படி தூய்மையானதோ நெருப்பில் போட்டு புடம்போடப்பட்டது தான் தங்கம் என்று சொல்கிறோம் என்றால் அப்படி இவரை புடம்போட்டிருக்கிறது ஒரு கரம். அந்த கரம் இவருடைய கரத்தில் பொற்பூனை அணிவித்திருக்கிறது என்றால் இந்த மாதிரி பெருமை பேசக்கூடிய நீர்நிலைகளில் போய் நீ மூழ்க வேண்டியதில்லை. உன்னுடைய மனசுக்குள் அந்த பெருமை பேசக்கூடிய தீர்த்தத்தை உருவாக்கிக்கொள். அந்த தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய சாக்கடைகளை கழுவி விட்டு விடு. உன்னுடைய மனசை ஒட்டடை அடைத்து தூய்மையாக்கி வை. அப்போது மனசுக்குள் கங்கை பாயும், மனசுக்குள் காவிரி பாயும், மனசுக்குள் சிந்து பாயும், மனசுக்குள் பிரம்மபுத்திரா பாயும், மனசுக்குள் எல்லா ஜீவநதிகளும் பாயும் என்றால் இறைவனை தரிசிக்க கடலுக்குள் தாண்ட வேண்டியதில்லை, மலையேற வேண்டியதில்லை என்று சொல்வது இதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4 வரிக்குள்ள 40,000 அடுக்குகளை வள்ளல் பிரான் பொதிந்து வைத்து கொடுக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் மீண்டும் பயணம் செய்வோம். நமக்கு நாமே மலையை, மடுவை, ஜீவநதியை, கடலை மனசுக்குள் உருவாக்கி கொள்வோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.